வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம்.சிகா ரவி. முதலில் தலைப்புச் செய்திகள். புத்தாண்டு காலத்தில் பயண புகைப்படங்களை உடனடியாக பகிர வேண்டாம், போலீசார் எச்சரிக்கை. துரோகம் இழைக்காது காணிகளை தாருங்கள், தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்கள் உருக்கம். உடலில் மறைத்து 1 கோடி ரூபாய் பெறுமதியான கொக்கைன் கடத்தல், வெளிநாட்டு பெண் விமான நிலையத்தில் கைது. அமெரிக்காவின் நியாயமற்ற கோரிக்கைகள், பாகிஸ்தானில் இருந்து புறப்பட்டது ஈரான் குழு. ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்கினால் கடும் விளைவுகள், சீனாவுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை. பழம்பெரும் பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே காலமானார். உள்நாட்டு செய்திகள். புத்தாண்டு பண்டிகை காலங்களில் சிறுவர்களின் பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்துமாறு பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் புத்தாண்டு விடுமுறையில் சமூக ஊடக பயன்பாட்டிலும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா තමන්ට ඕන විදියට සෙල්ලම් කරන්න ඉඩකඩ ලබා. ඉතින් දරුවෝ සෙල්ලම් කරන්න ඕනේ. හැබැයි ගිනිකෙලි වගේ දේවල් දරුවෝ පාවිච්චි කරද්දී හැම අවුරුද්දකම වගේ අපි දකිනවා ඇඟිලි කඩාගෙන එන දරුවෝ, ඇස් වලට හානි කරගෙන එන දරුවෝ. ඉතින් මේක මේ අවුරුද්දේ අපි අවම කරගනිමු. ඒ සඳහා දරුවෝ පුංචිම දරුවෝ අතට ගිනිකෙලි ලබා දෙන්න එපා. ඊටත් අමතරව මේ අවුරුද්දේ අපි තෙල් ආහාර, පැණි ආහාර අපි ආහාරවලට ගමු. අවුරුද්දට අපි කැවුම් කිරිබත්, ආස්මි, අලුවා ඒ වගේ ඒ අවුරුද්දට හදන සීනි කෑමත් අපි පාවිච්චි කරමු. ඊට අමතරව මේ කාලේ තියෙන පළතුරු අපේ දරුවන්ට අඳුන්වලා දෙන්න. කජු පෝලං, අඹ, රම්බුටාන්, ජම්බු ඒ හැම දෙයක්ම මේ දරුවන්ට මේ දවස්වල අඳුන්වලා දෙන්න පුළුවන් නම් හොඳයි. අපේ රටේ පළතුරු. ඊට අමතරව තෙල් කෑම විතරක් නෙමෙයි, අවුරුදු කාලෙට අවුරුදු උත්සවත් අඳුන්වලා දෙන්න අපේ දරුවන්. பெற்றோரின் கவனக்குறைவால் குழந்தைகளுக்கு விபத்துகள் அதிகரிப்பதாக தெரிவித்தார். பாரம்பரிய விளையாட்டுகளில் குழந்தைகளை ஈடுபடுத்துவது முக்கியம் என்றும், இல்லையெனில் அவர்கள் கையடக்க தொலைபேசிகளில் மூழ்கிவிடும் அபாயம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாரம்பரிய உணவுகள் மற்றும் உள்ளூர் பழங்களை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. பட்டாசு மற்றும் வானவேடிக்கைகளை பயன்படுத்தும் போது விரல் துண்டிப்பு, கண்காயம் போன்ற விபத்துகள் அதிகம் பதிவாகின்றன. இந்த ஆண்டு அவற்றை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. එහෙම නැත්නම් දරුවෝ ෆෝන් එකම ඔබ ඒ වගේ ඉන්න තත්ත්වයක් අපි දකිනවා. ක්‍රීඩා තරඟ අවුරුද්දට කරන ඒ ක්‍රීඩාවලට අපේ දරුවන්ම යොමු කරන්න. මේ ආහාර ගන්නවා වගේම ක්‍රීඩාවට යොමු කරේ නැත්නම් අපේ දරුවන්ට බෝ නොවන රෝග ඇති වෙන්න පුළුවන්. අපේ දරුවෝ ගැන මීට වැඩි අවධානයෙන් ඉන්න. ගොඩක් වෙලාවට අවුරුදු කාලෙදී තාත්තලා මත්පැන් පානය කරලා අපේ දරුවන් එක්ක පාරවල් වල ගමන් කරනවා, වාහනවල ගමන් කරනකොට ඒ මගින් හදිසි අනතුරු බොහොමයක් වැඩි වෙන කාලයක්. ඊට අමතරව විනෝද ගමන් යන කාලයක් නේ නිවාඩු කාලේ. ඉතින් එතනදී දරුවෝ ගැන අවධානයෙන් ඉන්න. සමහර වෙලාවට දැන් මුහුද බලන්න යනවා. අපි ගම්මාන වලට යනවා. ඒ දරුවෝ දන්නේ නැහැ ලිඳක් තියනවා කියලා. ලිං වල වැටලා එනවා. සර්පයෝ දෂ්ට කරලා එනවා. ඉතින් මේ වගේ හදිසි අනතුරු වැඩි වෙන කාලයක් නේ. ඉතින් මේ ගැන අපි අවධානයෙන් ඉන්න. මේ අවුරුද්දේ අපි හැමෝම සතුටින් ඉමු. දරුවෝ ගැන වැඩි අවධානය. மது அருந்தி வாகனம் செலுத்துவது சிறுவர்களின் உயிருக்கு ஆபத்தானது என்றும், பெற்றோர் மிகுந்த பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணங்களின் போது சிறுவர்களை கவனத்தில் வைத்திருப்பது அவசியம் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புத்தாண்டு விடுமுறையில் சமூக ஊடக பயன்பாட்டிலும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும், நிகழ்நேர பயண தகவல்கள் அல்லது வருகை பதிவுகளை பகிர்வதை தவிர்க்க வேண்டும். இது வீடு வெறுமையாக இருப்பதை வெளிப்படுத்தும் அபாயம் உள்ளது. உடனடியாக பகிர்வதற்கு பதிலாக வீடு திரும்பிய பின்னர் பதிவிடும் முறையை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாழ் தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதிகளில் காணி உரிமையாளர்கள் தங்களது காணிகளை மீளப் பெறுவதற்காக முக்கிய கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர். கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் மாவட்ட செயலர், தெல்லிப்பளை பிரதேச செயலர் மற்றும் நில அளவை திணைக்கள அதிகாரிகள் கலந்து கொண்ட விசேட கலந்துரையாடல் 11ஆம் திகதி சனிக்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது.
தையட்டி விகாரை அமைந்துள்ள பகுதிகளில் காணிகள் காணப்படுபவர்கள் தமது காணி உறுதிகள் உள்ளிட்ட ஆவணங்களுடன் வருகை தந்து காணிகளை அடையாளம் காட்டுமாறு காணி உரிமையாளர்களில் ஒருவரான சாருஜன் சுகுமாரி தெரிவித்துள்ள போதும் நாங்கள் காணிகளை அளவீடு செய்ய அனுமதிக்க சம்மதித்துள்ளோம். நம்பிக்கை துரோகம் செய்யாமல் எமது காணிகளை திருப்பி வழங்குவார்கள் என நம்புகிறோம் என்றும் கூறியுள்ளார். காணி உரிமையாளர்கள் தாங்களுடைய காணிகளை அடையாளப்படுத்துவதற்காக அந்த காணி உரிமையாளர்கள் மூவரும் அல்லது அவர்கள் உறவினர்கள் மூவரும் அதே நேரத்தில் நில அளவையாளர்கள் எல்லோருமே சேர்ந்து அதே போன்று எங்களுடைய ஜிஏ அதே போன்று ஏஜிஏ எல்லோருமே சேர்ந்து அந்த காணிகளை அளவிட்டு அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க இருக்கும். அபகாறு காணிகளை அடையாளப்படுத்தப்பட்டதன் பிறகு அதை உறுதிப்படுத்தியதன் பிறகு மீண்டும் ஒரு கூட்டத்தை கூடி இதோ இந்த மக்களுடைய காணிகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது, அது நில அளவின் ஊடாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது, இதற்கு மேலாத எந்த விதமான சான்றுகளும் தேவைப்படாது. அப்போ அந்த சகல சான்றுகளும் அடங்கிய உண்மை நிரூபணமாக இருப்பதன் காரணமாக இந்த காணிகளை உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் விசேடமாக நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் முன்வந்திருக்கின்றோம். தையட்டி விகாரை அமைந்துள்ள பகுதியில் உள்ள காணிகளை அளவீடு செய்யாமல் காணிகளை விடுவியுங்கள் என கேட்டோம். அதற்கு அவர்கள் காணிகளை அளவீடு செய்து உறுதியில் உள்ள காணிகளின் அளவின் அடிப்படையிலேயே காணிகளை உரியவர்களிடம் கையளிப்போம் என கூறினார்கள். எனவே தையட்டி விகாரை பகுதிக்குள் காணி உள்ளவர்கள் தமது காணிகளை உறுதிப்படுத்த கூடிய ஆவணங்களுடன் வருகை தந்து காணிகளை அடையாளம் காட்டுமாறு காணி உரிமையாளர்களில் ஒருவரான சாருஜன் சுகுமாரி தெரிவித்துள்ளார். இந்த அளவீடுகள் நாங்கள் முழுக்க நம்பித்தான் ஓமென்று சொல்லி அளக்க இருக்கிறோம். ஆனால் அவை சுவீகரிக்க மாட்டோம், அது சம்பந்தமான சகல உறுதிப்பாடுகளும் தந்துதான் அளப்போம் என்று சொல்லி கூறுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். தற்போது 17 காணி உரிமையாளர்கள் மட்டுமே தங்களது உறுதிப்பத்திரங்களை சமர்ப்பித்து காணி மீட்பு முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பலரின் காணிகளும் இந்த பகுதியில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனால் தையட்டி விகாரை பகுதியில் காணி உள்ளவர்கள் தங்களது ஆவணங்களுடன் வந்து காணிகளை அடையாளம் காட்டுமாறு கோரப்பட்டுள்ளது. காணிகளை அளவீடு செய்வது காணிகளை சுவீகரிக்க அல்ல, உரியவர்களுக்கு மீள வழங்கும் நடவடிக்கைக்காகவே என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உறுதியளித்துள்ளார். 36 வருடங்களாக எங்கள் காணிகளை இழந்திருக்கிறோம். எல்லைகள் அழிந்துள்ளதால் மீண்டும் அடையாளம் காண்பது கடினமாக உள்ளது என்றும் இந்த வாய்ப்பை தவறவிட்டால் மீண்டும் பல ஆண்டுகள் போராட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உடலில் மறைத்து கொக்கைன் போதைப் பொருளை கடத்தி வந்த வெளிநாட்டு பெண்ணொருவர் இன்று 12ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் உகாண்டா நாட்டைச் சேர்ந்த 47 வயதுடைய பெண் வர்த்தகர் ஆவார். இவர் உகாண்டாவின் கம்பாலா நகரில் இருந்து புறப்பட்டு கட்டாரின் டோஹா வழியாக QR 664 என்ற விமானத்தில் இன்று காலை 9:30 மணியளவில் இலங்கையை வந்தடைந்துள்ளார். விமான நிலையத்தில் சுங்க போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் மேற்கொண்ட சோதனையின் போது சந்தேகத்தின் அடிப்படையில் இவர் தடுத்து வைத்து பரிசோதிக்கப்பட்டார். அப்போது அவர் தனது உடலுக்குள் 21 மாத்திரைகளாக மறைத்து வைத்திருந்த 274 கிராம் கொக்கைன் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. மீட்கப்பட்ட போதைப் பொருளின் பெறுமதி சுமார் 1,23,30,000 ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அவர் கூடுதலாக கொக்கைன் உருண்டைகளை விழுங்கியிருக்கலாம் என சுங்க அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதனையடுத்து சந்தேக நபர் மேலதிக மருத்துவ பரிசோதனை மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவிற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளார். வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான முக்கிய அமைதி பேச்சுவார்த்தை எந்த தீர்வுமின்றி முடிவடைந்துள்ளது. இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றம் அதிகரிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை சுமார் 15 மணி நேரம் நீடித்த போதிலும் எந்த ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை. பாதுகாப்பு காரணங்களால் நகரம் முழுவதும் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இஸ்லாமாபாத்
நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நேற்று சனிக்கிழமை நண்பகல் ஆரம்பித்த இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தை இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை நீடித்தது. இரு தரப்பினரும் எழுத்து மூல ஆவணங்களை பரிமாறிக்கொண்டு விரிவான விவாதங்களில் ஈடுபட்டனர். ஈரான் தரப்பில் அந்நாட்டு பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாஃப் தலைமையிலான குழு கலந்து கொண்டது. அமெரிக்காவுடன் நடத்தப்படும் பேச்சுவார்த்தைகள் நம்பிக்கையற்றதாக உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். அமெரிக்க தரப்பில் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தலைமையிலான குழு கலந்து கொண்டது. விரிவான பேச்சுகள் நடந்தாலும் ஒப்பந்தம் எட்டப்படாதது கவலையளிப்பதாக அவர் தெரிவித்தார். அணுசக்தி ஒப்பந்தத்தை மையமாக கொண்டு கடந்த 6 வாரங்களாக நீடித்து வரும் மோதலுக்கு முடிவு காணும் முயற்சியாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் ஈரான் அணு ஆயுத திறனை கைவிட வேண்டும் என்ற அமெரிக்காவின் நிபந்தனையில் இணக்கம் ஏற்படவில்லை. இதனால் தற்காலிகமாக குறைந்திருந்த பதற்றம் மீண்டும் அதிகரிக்கும் அபாயம் உருவாகியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் சூழல் மீண்டும் பதற்றமான திசைக்கு நகரும் சாத்தியம் காணப்படுகிறது. இந்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து உலக நாடுகள் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன. அமெரிக்கா ஈரான் இடையிலான நிரந்தர போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது. அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தலைமையிலான அமெரிக்க பிரதிநிதிகளும் ஈரான் சபாநாயகர் முகமது பஹர் கலீபாப் தலைமையிலான குழுவும் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டன. சுமார் 21 மணி நேரம் நீடித்த இந்த பேச்சுவார்த்தை இறுதியில் எந்த உடன்பாடும் இல்லாமல் முடிவடைந்தது. பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அமெரிக்காவுக்கு புறப்பட்டார். இது குறித்து ஈரான் தரப்பு கூறுகையில், அமெரிக்காவின் நியாயமற்ற கோரிக்கைகளே பேச்சுவார்த்தை முன்னேற்றத்தை தடுத்தன என குற்றம் சாட்டியது. இதேவேளை கடந்த 8ஆம் திகதி முதல் 2 வாரங்களுக்கு இடைக்கால போர் நிறுத்தம் அமுலில் உள்ளது. இந்த காலகட்டத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து ஈரான் சபாநாயகர் முகமது பஹர் கலீபாப் தலைமையிலான குழுவும் இன்று பாகிஸ்தானில் இருந்து ஈரான் திரும்பி புறப்பட்டுள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் தொடர்ந்து நிலவுகின்ற நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான பதற்றம் மேலும் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் ஈரானுக்கு சீனா ஆயுதங்கள் வழங்கலாம் என்ற தகவல் வெளியாகி புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் ஏற்பட்டுள்ள 2 வார போர் நிறுத்தம் மிகவும் தோல்வியான நிலையில் உள்ளது. எந்த நேரத்திலும் இது முறிவடையலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையில் நேற்று முதல் இன்று அதிகாலை வரை 21 மணி நேரம் வரை பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் எந்த உடன்பாடும் எட்டப்படாமல் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதற்கிடையே 3வது நாடு மூலமாக ஈரானுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளை சீனா வழங்கலாம் என அமெரிக்க உளவுத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டை சீனா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஆதாரமற்ற தகவல்கள் எனவும் சீனா விளக்கம் அளித்துள்ளது. இந்த நிலையில் ஈரானுக்கு வான் பாதுகாப்பு ஆயுதங்களை வழங்கினால் சீனா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் மீண்டும் தாக்குதல் நடைபெறுமா என்ற கேள்வி உலகளவில் பாரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய திரையுலகின் மறக்க முடியாத குரல்களில் ஒன்றான பழம்பெரும் பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே இன்று காலமானார். அவருக்கு வயது 92. மும்பையில் வசித்து வந்த ஆஷா போஸ்லே நேற்று 11ஆம் தேதி சனிக்கிழமை மாலை திடீரென உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார். உடனடியாக தென் மும்பையில் உள்ள பிரிட்ஜ்கேண்டி வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவர் சுவாச பிரச்சனையால் செயற்கை சுவாச கருவியுடன் சிகிச்சை பெற்றார். எனினும் சிகிச்சை பலனின்றி இன்று 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்ததாக வைத்தியசாலை தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளது.
20க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகளில் சுமார் 12,500 பாடல்களை பாடிய ஆஷா போஸ்லே கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதில் நிலைத்திருக்கிறார். தமிழில் ஷெண்மகமே, நீ பார்த்த பார்வை, செப்டம்பர் மாதம் போன்ற பாடல்கள் மூலம் தனித்துவமான இடத்தை பெற்றார். இந்தியாவின் பத்ம விபூஷன் விருது பெற்ற இவர் மறைந்த புகழ்பெற்ற பாடகி லதா மங்கேஷ்கரின் சகோதரி ஆவார். மும்பை லோயர் பரேலில் உள்ள காசா கிராண்டே இல்லத்தில் நாளை 13ஆம் திகதி திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தலாம் என அவரது மகன் ஆனந்த் போஸ்லே தெரிவித்துள்ளார். மறைந்த பழம்பெரும் பின்னணி பாடகி ஆஷா போஸ்லேயின் இறுதிச் சடங்குகள் நாளை மாலை 4 மணிக்கு சிவாஜி பூங்காவில் நடைபெற உள்ளன. இன்றைய நாணய மாற்று விகிதம் காலம் மாறினாலும் வாசிப்பு மாறாது. வீரகேசரி விடிவெள்ளி மித்திரன் இப்போது உங்கள் வாட்ஸ்ஆப்பில். அச்சுப்பதிப்பின் அதே தரம் இப்போது டிஜிட்டல் வடிவில். எங்கு இருந்தாலும் எந்நேரமும் செய்திகளை விரல் நுனியில் அறிந்திடுங்கள். சிறப்பம்சங்கள் காலை 6 மணிக்கே உங்கள் கையடக்க தொலைபேசிகளுக்கு வந்துவிடும். அனைத்து சிறப்பு பக்கங்களும் அடக்கம். மாதம் வெறும் 500 ரூபாய் முதல். இன்றே இணையுங்கள். இணையதளம் epaper.mypaper.lk. வாட்ஸ்அப் 947726311930. வீரகேசரி மின்னியல் இதழ். செய்திகள் இனி உங்கள் கைகளில்.